12th Maths Chapter 1 Example 1.7 If A is symmetric, then prove that adjoint A is also a symmetric. இப்போ A is symmetricனு சொல்லிக்கிறாங்க. அப்போ A is symmetricனா நமக்கு கண்டிஷன் என்ன? நமக்கு தெரியும் A is equal to A transpose. இதுதான் சிமெட்ரிக்கான கண்டிஷன். அதாவது A is symmetric. A is symmetricனா A equal to A transpose. இப்போ நான் இது ரெண்டு போத் சைட்ஸ் பை டேக்கிங் அட்ஜாயிண்ட். இப்போ நான் ரெண்டு சைடும் அட்ஜாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சம்முக்கு வரலாம், மெயின் சம்முக்கு வரலாம். இப்போ ப்ரூவ் தட் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஆல்சோ ஏ சிமெட்ரிக். இப்போ நான் மெயின் சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தேரம் மொத்தம் ரீகால் பண்ணிடுறேன். தேரம் 1.9 தேரம் 1.9ல் ரிசல்ட் நம்பர் ரிசல்ட் 6 ரிசல்ட் 6ல் என்ன சொல்கிறாங்கன்னா adjoint of A transpose which is equal to adjoint A whole transpose. இது ஒரு கண்டிஷன். இந்த தேரமில் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. adjoint A transpose equal to adjoint A whole transpose. இப்போ நான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, we know that by using theorem 1.9 adjoint A transpose equal to adjoint A whole transpose. இப்போ adjoint Aவும் adjoint A transpose ஈக்குவல்னா அப்போ adjoint A transpose adjoint A whole transpose ஈக்குவல்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குல்ல, அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக adjoint A transpose பதிலாக நான் adjoint A நான் அப்படியே மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். adjoint A equal to adjoint A whole transpose. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்க? A is symmetric, prove that adjoint A is also a symmetric. அப்போ adjoint Aக்கு symmetric கண்டிஷன் என்ன? A symmetricனா A equal to A transpose. அப்போ adjoint symmetricனா adjoint A equal to adjoint A whole transpose. அதானே நம்ம கண்டிஷன். அப்போ இது கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? நான் மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். A equal to A transpose தான் நமக்கு சிமெட்ரிக் கண்டிஷன். இப்போ நான் இந்த ரெண்டு சைடு அட்ஜாயிண்ட் இருக்கிறதுனால adjoint A transpose வரும். நம்ம இந்த தேரமோட ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ் அட்ஜாயிண்ட் கண்டிஷன் வருது. இப்போ adjoint A transpose which is equal to adjoint A whole transpose இந்த தேரம் வழியாக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டேர்மும் ஈக்குவல். இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவல்னா இந்த டேர்முக்கு பதிலாக நான் இந்த இந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். adjoint A equal to இது ரெண்டும் ஈக்குவல்னா அப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு சொல்லலாம்ல டைரக்ட்லி. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்தால் ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ நான் அதனால் இப்படி எழுதிக்கிட்டேன், adjoint A equal to adjoint A whole transpose. அப்போ adjoint A இப்போ நீங்கள் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணணும் சம்மை. therefore adjoint A is also a symmetric. SYM symmetric. Thank you for watching.